இதில் ஒரு முக்கியமான நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அது சிவகார்த்திகேயன் மேடையில் இருக்கும்போது சொன்னேன். இவ்வளோ பெரிய வெற்றி, அதுவும் பெண்களுக்கான வெற்றி, பெண்களுக்கான படம், குடும்பத்துக்கான படம், எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்து ரசிக்கிற படம். எனக்கு வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவரும் துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்க வேண்டும். இன்னும் பெண்கள் தியேட்டருக்கு வருவாங்க, வந்து இந்த படத்தை ரசிப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் அந்த பெருமை இந்த ப்ரொடக்ஷனுக்கு சேரட்டும் என்று என்னுடைய ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. தேங்க்யூ மேம். அது உங்க தாய்மாமன் சீராக இருக்கட்டும். தேங்க்யூ ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களால் முடிஞ்சது. தேங்க்யூ மேம். அண்ணா வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி, பெரிய கொண்டாட்டம். மேம் சொன்ன மாதிரி ஒரு மக்கள் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இருக்க கண்டென்ட்ஸும் சரி, இதில் இருக்க பர்ஃபார்மன்ஸும் சரி. அஸ் அ ப்ரொடியூசராக வந்திருக்க பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே உட்காந்துருக்க தாய் கிழவி டீம் எல்லாருக்கும் வணக்கம். மற்ற ஃபங்க்ஷன்லலாம் வந்து நம்ம அடுத்து பேச போகிறோம் போது நம்ம என்ன பேசணும், இது பேசணும், நேரம் வேற குறைவாக இருக்கே, இது ஓடிட்டுருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் மட்டும் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு முன்னாடி ராதிகா மேம் பேசுகிறதுனால அவங்க என்ன பேச போகிறாங்களோ, அதில் என்னெல்லாம் இருக்குமோ, இதில் என்னெல்லாம் வருமோ, ஹெட்லைன்ஸான்ற ஒரு பதட்டத்திலே பார்த்துட்டு, அதனால நான் என்ன பேசணுங்கிறத யோசிக்கவே நான் மறந்துட்டேன். தாய்க்கிழவி வெற்றி கொண்டாட்டம். முதல்ல இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பும் வெற்றியும் கொடுத்த தமிழக மக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இது வந்து உங்களுடைய ஃபேமிலியில் சம்மந்தப்பட்ட ஒருத்தருடைய கதையாக நீங்கள் கொண்டாட ஆரம்பித்ததும், அதை பற்றி வெளியில் வந்த ஒரு பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்தும், அதுதான் இந்த படத்தை இவ்வளோ பெருசாக ரீச் ஆகியிருக்கு. பட் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தது ப்ரெஷ் ஷோ. நாங்கள் ரொம்ப பிலீவ் பண்ணது இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுன்னு போது, ப்ரெஸ்ஸுக்கு ஷோ போடுவோம், மீதி அவங்க பார்த்துப்பாங்க கலை அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் ப்ரெஷ் ஷோ வந்து ஃபேமிலி ஷோவாக ஏற்பாடு பண்ணோம். அங்கே நான் வந்து சிவா சொன்ன மாதிரி ஃபீட்பேக் பார்க்க போனது, இங்கே இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்க போகுது அப்படின்றது தான் அன்னைக்கு நான் பார்க்கறதுக்காக நான் துடிச்சிட்டே இருந்தது. அன்னைக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்த வரவேற்பும், நீங்கள் அதுக்கப்புறம் இதை பற்றி எழுதின விதமும், அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. மக்கள் இப்போ அந்த படத்தை எடுத்துக்கிட்டாங்க. இங்கே நாங்கள் படத்தோட வெற்றியை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கு. இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது சிவகுமார் கதை சொல்லும் பொழுது நான் நல்லா சிரித்தேன், என்ஜாய் பண்ணேன். ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு டக்குன்னு மனசில் ஒட்டின இடம் வந்து, ராதிகா மேம்கிட்ட கேட்பாங்க பசங்க எல்லாமே, வாரம் பாலசுப்ரமணியன் கேட்பார், வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு போனியே, எங்கே தான் அத்தா போனேன் அப்படின் போது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே போய் ஏதாவது பணம் சம்பாரிச்சிருப்பாங்களா, ஏதாவது வேலை ஏதாவது பார்த்துருப்பாங்களா, தொழில் இல்லை, அங்கே ஏதாவது காசு கிடச்சிருக்குமா, என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன். அவர் ஓப்பன் பண்ண விதம் வந்து, அவங்க அழகாக பொறிக்கடலை சாப்பிட்டுட்டு ஜாலியாக வராங்கன்னாரு. அந்த இடத்துல இருந்து எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், நமக்குன்னு நம்ம வாழ்க்கையில் 5 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணுறோமான்றது அந்த இடத்துல ஆரம்பித்தார் சிவா. அது எனக்கு இப்போ சொல்லும்போது எனக்கு சிலிருக்குது. அங்கே ஆரம்பித்து அந்த கதை வந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துலேயே முடிவு பண்ணிட்டேன், இது பயங்கரமான தாட்டுன்னு. ஏன்னா முதல்ல நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் முதல் இதுன்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில் நம்ம என்னைக்காவது எவ்வளவு நாள் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம், இல்லை எத்தனை முறை நம்ம நிம்மதியாக ஃபீல் பண்ணியிருப்போம், அப்பாடா ஓகே. ஏன்னா பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது, அதுக்கு நடுவில் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதை இந்த படத்தில் சிவா சொல்லும் போதுலேருந்து எனக்கு இந்த படத்தோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. அப்படியே கடைசியாக பேசின வரைக்கும் அப்போ முடிவு பண்ணது தான் இந்த படத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. அண்ட் அந்த சீன் சொன்ன உடனே, சிவா நீ பயங்கரமான ஆலியா, கதை சொல்லும்போது ரொம்ப சாஃப்டாக அப்படி தான் இருக்கும். கதை சொல்லும்போது ரொம்ப 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 தூரத்தில் இருந்தாலும் இந்த கதை கேட்கவே கேட்காது, பக்கத்தில் போய் தான் கேட்கணும். அன்னைக்கு ஆரம்பிச்சது. அன்னையிலேருந்து நான் வந்து இந்த படம் ஜெயிச்சிரும், ஓடிரும், லாபம் வந்துடும், அந்த ஆங்கிள்குள்ளே நான் இல்லவே இல்லை. ஒரு சூப்பர் படம் நம்ம பண்ண போகிறோம், ஒரு சூப்பர் படம் பண்ண போகிறோம், ஒரு செம படம் பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. கலை வந்து இந்த படத்துடைய நம்பர்ஸ்லாம் பேசினார். நான் ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டேன், இது வந்து எங்களுக்கு ஆல்ரெடி லாபம்னு. நான் அன்னையிலேருந்து இதோட நம்பர்ஸை பற்றி நான் பேசுகிறத விட்டுட்டேன். நான் என்னெல்லாம் ரசித்தேனோ
அது எல்லாத்தையும் ஆடியன்ஸ் அதே இடத்துல கை தட்டும் போதும், அதே இடத்துல விசில் அடிக்கும் போதும், அதே இடத்துல அவங்க கண் கலங்கும் போதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது சிவா. அந்த டைம்லலாம் நான் யோசிச்சது என்னன்னா, நம்ம ஒரு பயங்கரமான தயாரிப்பாளர், நம்ம ஒரு பயங்கரமான நடிகர்லாம் இல்லவே இல்லை, நம்ம ஒரு நல்ல ரசிகன் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த சினிமாவும் படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விமர்சனங்கள்லாம் சில இது வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளை அது குழப்பி விட்டுரும். எனக்கு அது நடந்திருக்காது. அப்போ குழப்பும் போது நம்மளுக்குள்ளே இருக்க ஏன்னா எனக்குள்ளே இருந்த ரசிகன் தான் என்னை இந்த சினிமா கூட்டிகிட்டு வந்திருக்கான். வேற யார் கூட்டிகிட்டு வருவான்? அந்த ரசிகன் தான் கூட. அவன் கரெக்டாக இருக்கானா, அவன் அலைவாக இருக்கானான்றதுல எனக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த குழப்பத்தை மொத்தமாக தீர்த்தது இந்த தாய் கிழவியும் சிவகுமார் முருகேசனும் தான். எப்பவுமே நல்ல ரசிகனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எனக்கு கிடச்சிட்ருக்கு. இந்த கதையை நிஜமாக்கிய அதுக்கப்புறம் சுதன் வந்தார், பேஷன் ஸ்டுடியோஸ். அவர் வந்து ஒரு 4850 படம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் ஒரு படமாக இந்த படம் இருக்குது. அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இந்த ஃபங்க்ஷன் அடிக்கடி வைக்கிறது காரணமே சுதன், நீங்கள் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர், இந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்க, வாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போங்க, நான் சிவா வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போவார். காலையில் ஒரு பூஜை போடுவார், சாயங்காலம் ஒரு சக்ஸஸ் மீட் போவார், அந்த மாதிரி இருக்கார். ஸோ சுதன் உள்ளே வந்தோடனே அவரும் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டார் இந்த படத்தை பற்றி. சுதன்கிட்ட சொன்னேன், சுதன் ஜாலியாக இருங்க, இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் சிவா கார்த்திக் வேணுகோபால்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த படம் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி, இதை நான் அப்படி பார்த்துப்பேன்னு. அப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ என் குழந்தை எனக்கு என்ன காசு கொடுத்துச்சுன்னு நான் பார்க்க மாட்டேன். அது சிரிச்சா என் கண்ணில் தண்ணி வரும், அது நடந்தால் எனக்கு தண்ணி வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் பேசும்போதெல்லாம் இருக்குது சிவா. எனக்கு இப்போ பயங்கர எமோஷனல் ஆக்கிட்டீங்க, நான் பயங்கர கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்தேன். ஸோ சுதன் உள்ள வந்து அவரும் எக்ஸைட்டடாக நான் இதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இந்த டீம் வந்தாங்க, அவங்க எல்லாரும் ஆல்ரெடி செட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப அபரிமிதமானது. இல்லைன்னா நினச்ச இந்த பட்ஜெட்டில் இந்த சைஸில் இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் உங்கள் எல்லாருக்குமே, பயங்கரமாக பண்ணிட்டீங்க, டீமில் இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. அண்ட் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் சிவா கொண்டு வரும்போது ரொம்ப குட்டியாக கொண்டு வந்தார் இந்த பட்ஜெட்டு எல்லாமே. ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி இருந்த அனுபவங்களாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி. அதை அப்படி பண்ணக்கூடாது சிவா. இந்த கதை ஒரு செலிப்ரேஷனாக இருக்குது, எனக்கு ஒரு லைஃபோட செலிப்ரேஷன் இந்த படம். இதுக்கு என்ன செலவு பண்ணுமோ அதை பண்ணணும், அதை பண்ணுவோம் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் யார் கேஸ்டிங் போகலான்னு ஒருத்தராக வந்தது. பாலசரவணன் கதை கேட்கும்போதே ஃபஸ்ட்டு வந்துட்டார் எனக்கு அந்த சீன் வரும்பொழுதே. அதுக்கப்புறம் பாலசரவணன் வந்தார், அருள்தாஸ் அண்ணன் வந்தாங்க, சிங்கம்பிள்ளி அண்ணன் வந்தாங்க, முத்துக்குமார், ரேச்சல், இவங்க எல்லாருமே வந்தாங்க. கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. நான் லாஸ்ட்டாக கேட்டேன், இந்த பாட்டி கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க, கிழவி கேரக்டர் வந்து ராதிகா மேம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராதிகா மேம் அந்த ரோலில் அந்த லுக்கில் பார்த்த பிறகு எனக்கு இன்னும் பயங்கர ஜாலியாகிடுச்சு. இன்னைக்கு தேட்டரில் பார்க்குற ஃபீல் எனக்கு அங்கே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி ராதிகா மேமோட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து தான் இந்த படத்துக்கு கொண்டு வராங்க. அவங்க இந்த படத்துக்கு அந்த உழைப்பு மட்டும் இல்லை, இவ்வளோ வருஷம் நீங்கள் உங்களுடைய ஒர்க் மேம், நீங்கள் லெஜெண்டரியாக பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரீங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வலியையும் வேதனையும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்த போராட்டத்தையும் சேர்த்து இதுக்குள்ளே ஒரு கேரக்டராக கொண்டு வந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் ஹீரோ இல்லைன்னுலாம் எனக்கு தோணுனதே இல்லை. இந்த படத்தில் அவ்வளவு ஸ்டார்ஸ் இருந்தாங்க. கமல் சார் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிஜமாயிருக்கு. இந்த படத்தில் இவ்வளவு நட்சத்திரங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ நட்சத்திரங்களும் இதுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக ஆக்கிட்டீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜார்ஜ் மரியான் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன் எல்லாருமே, சாரி நான் பேர் சொல்லாமல் விட்டுறக்கூடாது. அப்புறம் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா, எப்போ ஹீரோவாக போகிறீங்கன்னு கேட்டவுடனே கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துட்டாப்புல. மிஸ்கின் சார் மாதிரி வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. அவர் ஹீரோவாக போகிறீங்களான்னா இல்லைன்னு சொல்ல, இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சீக்கிரத்தில் ஹீரோ ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்களா இல்லையா? சரி, அப்புறமா யார் ஹீரோயின்னு சொல்லுங்கள் படத்துக்கு. ஓகே, தேங்க்யூ நிவாஸ், ஒரு அமேசிங்கான ஒர்க். லிரிசிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்கு. நான் அதை தான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், நிறைய மெசேஜஸ் பார்க்குறேன். நீங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு எம்பவர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதை தான் இந்த டீம் அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் என் வாழ்க்கையில் நிறையா பேரை இதை ஞாபகப்படுத்தினதுக்காக பண்ணப்பட்ட படம் தான். ஃபஸ்ட்டு என் அம்மா 17 வயசில் எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்னதான், இன்னொரு முறை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பா இறந்த பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க காசெல்லாம் பத்திரப்படுத்தி சேர்த்து வச்சு படிக்க வச்சு என்னையும் அக்காவையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணாங்க. அவங்க எனக்கு இந்த பவுனுத்தாய் தெரிஞ்சாங்க, அம்மா தெரிஞ்சாங்க இதில். அதுக்கப்புறம் அக்கா 2 குழந்தை பெற்ற பிறகு வந்து
இங்கே எம்எம்சியில் எம்டி படித்து கோல்டு மெடலிஸ்ட் ஆகி பேஷனை எப்போ வேணாலும் தொடரலாம்னு நினச்சேன். எங்கள் அக்கா எனக்கு ஒரு பவுனு தையா தெரிஞ்சாங்க. இதில் அவங்களுக்காக பண்ணணும்னு நினச்சேன். மிக மிக முக்கியமானது அந்த கடைசி டயலாக் மேம் பேசுகிறது. படைக்க காக்க அழிக்கன்னு ஆம்பளைங்களை மட்டும் கும்பிட சொன்னவன் படிப்புக்கும் பணத்துக்கும் பொம்பளையை தாண்டி காட்டி கும்பிட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த டைலாகை நான் முன்னாடியே உணர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து என் வீட்டோட வரவு செலவு எல்லாத்தையும் பார்க்குறது ஆர்த்தி தான். எனக்கு தெரியாது என் அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருக்குது தெரியாது. ஊருக்கு போகணும் ஏதாவதுன்னா, ஆர்த்தி ஊருக்கு போகிறதா இருக்கேன், டிக்கெட் மட்டும் காசு கொடுத்துறியா அப்படின்னு கேட்பேன். இப்போயும் அதை நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க பார்க்கலன்னா என்னால் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆர்த்தி அவங்க எனக்கு ஒரு பவுன் தாயாக தான் தெரிஞ்சாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லையும் அவங்களுக்கு சின்ன சம்பளமாக இருந்தாலும் கொஞ்சம் காசாக இருந்தாலும் அதை அங்கங்கே சேமித்து வச்சோ இல்லை குழந்தைங்களை பார்த்துக்கிட்டோ இப்படி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் அக்காக்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் சகோதரிகளுக்கும் இவங்க எல்லாருக்குமான ட்ரிபியூட்டும் சமர்ப்பணம் தான் இந்த தாய்க்கிழவி படமும் இந்த வெற்றியும். இதை இந்த படத்தின் மூலமாக செய்ய முடிஞ்சது எனக்கு சந்தோஷம். இது என் வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கும் சேர்த்துன்றது இன்னும் கொஞ்சம் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு டீமாக இங்கே வேலை செஞ்சதோட சக்ஸஸை இங்கே நான் பார்க்குறேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சின்சியராக அதை அப்ரோச் பண்ணோம். இதுதான் பவுண்ட் ஸ்கிரிப்ட், இத்தனை டேஸில் தான் எடுக்கிறோம், இதுதான் பட்ஜெட், இதுதான் காஸ்டிங்னு ரொம்ப சின்சியராக. சிவாக்கு தெரியுமான்னு தெரில, நான் எல்லா சீனையும் நீங்கள் ஷூட் பண்ண அடுத்த நாள் பார்த்துருவேன். நான் என் ஷூட்டுக்கு வந்துடும், அந்த சீன் என்னாச்சு என்னைக்கு எடுக்கிறீங்கன்னு, அது லொக்கேஷன் சேஞ்ச் இருக்குது அதனால இன்னொரு நாள் எடுக்கிறோன்னு சீனை சொல்லி கேட்பேன். இந்த கதையை 2 முறை கேட்டிருக்கேன். ஒரு முறை நான் கேட்டேன், இன்னொரு முறை கலையெல்லாம் கேட்கும்போது ரியாக்ஷன் பார்த்துட்டே இருந்தேன். 2 தடவை படிச்சிருக்கேன். இது வரைக்கும் 12 தடவை பார்த்துருக்கேன். நான் இது வரைக்கும் என் படத்தை கூட அத்தனை தடவை பார்த்ததில்லை. இதுக்கு நடுவில் ஒவ்வொரு சீனும் எப்படி எடுக்கிறாங்க, இது எப்படி வருது, எடிட் எப்படி இருந்தது, எப்படி ட்ரிம் பண்ணி மாறுது, மியூசிக் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் நான் நிறைய கற்றுருக்கேன் சிவா. இந்த லேர்னிங் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கடைசி வரைக்கும் மாறாத ஒன்று கற்றுக்கிறது மட்டும்தான் நினைக்கிறேன். அது இருந்ததுனா தான் இங்கே முன்னேற முடியும்னு தோணுது. இந்த லேர்னிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சேம் ப்ரொசீஜரை நான் நடிக்கிற படங்கள்லேயும் அப்ளை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது நான் மட்டும் எடுக்கிற முடிவாக இருக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப கிளியராக இருக்கேன், இந்த மாதிரி அப்ரோச்சில் தான் இனி நான் நடிக்கிற படங்கள் பண்ணணுன்றதுலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால் நான் டைரக்டர்கிட்ட போய் தலையிட போகிறதில்ல. ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக, ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட்னா இவ்வளோ பேஜ் இவ்வளோ இருந்து தான் பண்ணணுன்னு கேட்கலாம். நீங்கள் இப்படி பண்ணால் பிளாக் பஸ்டர் ஆகிடுமா படம்னு, அது நமக்கு தெரியாது. நம்ம ப்ராசஸ் தான் பண்ண முடியும், ரிசல்ட் மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் ப்ரொடியூசரோட காசை வேஸ்ட் பண்ணாமல் படம் பண்ண முடியும். அந்த மிச்சமாகிற அந்த காசு அந்த ப்ரொடியூசருக்கு இன்னொரு படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை அந்த காசு நம்ம படமே இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை திரும்ப கொடுத்ததுக்காக இந்த என்டையர் டீமுக்கும் நான் தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். நான் இங்கே நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க. இது டீமாக சேர்ந்து அவங்கெல்லாம் கொண்டு வர வெற்றி. அண்ட் இன்னொன்று எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போதெல்லாம் இருக்கிற ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது அந்த படம் முடிஞ்சோடனே எல்லாரும் கார்த்திக் வேணுகோபால்னு போடும்போது பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க. அப்போ அவங்க அப்பா ரொம்ப எமோஷனல் ஆகி கார்த்திக் வேணுகோபாலை கட்டி பிடிச்சிட்டார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர்கிட்ட. அதே மாதிரி ஒரு தருணம் இங்கே ப்ரீமியர் முடிஞ்சோடனே சிவகுமார் முருகேசனோட அப்பா வந்து எங்கள் 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த செகண்ட் ஃபீல் பண்ணேன், எங்கள் அப்பா சாகலை அப்படின்னு. சாரி, நான் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னல். அது ஸோ அது கிடைச்சதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இது ஒரு நிறைவை கொடுக்குது. எனக்கு அமரன் மாதிரி வெற்றி, தாய்க்கிழவி மாதிரி வெற்றி, கணா மாதிரி வெற்றி வரும்போது ஒரு நிறைவையும் ஒரு அமைதியையும் கொடுக்குது. அந்த அமைதி இன்னும் ஒழுங்காக வேலை செய்யணுன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கு. நிச்சயமாக செய்வோம். ஏன்னா இங்கே வெற்றிங்கிறது விளையாட்டில் கூட விளையாட்டாக வராது. அதுக்கு உழைக்கணும், அதுக்கு ஒரு டீமாக உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சா வெற்றி எப்பயுமே சாத்தியப்படுங்கிறது இந்த மேடை திரும்ப சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் என்னோட ஃபேன்ஸான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது அண்ணன் படம் தான் அப்படிங்கிறத மாதிரி எடுத்துகிட்டு போய் கிரவுண்ட்லேயும் சரி சோஷியல் மீடியாலையும் சரி இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்து சேயோன் சிவாவோட தான். மேம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வேலை பார்த்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இந்த மாதம் ஷூட் போகிறதா இருந்துச்சு. பட் இந்த மாதம் இந்த படத்துக்கான வேலையில் சிவாவும் இருந்ததுனால சரி அவரை ப்ரெஷர் போடக்கூடாதுன்னு டைம் எடுத்து அழகாக பண்ணுறோம். நெக்ஸ்ட் மந்த் தான் போகிறோம். அதுவும் நல்லபடியாக நடக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் இந்த படம் லாபகரமான படம்னு சொன்னேன். ஆனால் இந்த லாபம் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் அழகான விஷயங்களுக்கே பயன்படும். முதல்ல என்னை சுற்றி இருக்கிற அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் தேவைப்படுற சிலருக்கு சில நல்லதுகளை செய்யணும்னு நினைக்கிறேன். அது எப்பவும் அது அப்பா பேரில் இருக்கிற அந்த ட்ரஸ்டின் மூலமாக எதுவும் நடந்துகிட்டே இருக்கும். இன்னொரு
ஒரு பகுதியை எடுத்து எஸ்கே ப்ரொடக்ஷனில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டேஜை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி டேலண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும்னு சொல்லி. ஸோ அது நெக்ஸ்ட்டு இன்னொரு புது டேலண்ட், ஒரு புது இயக்குனரை நாங்கள் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இந்த படம் அந்த நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. அவரை மட்டும் இந்த ஸ்டேஜில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட 10வது திரைப்படம், அதை இயக்க போகிற புதுமுக இயக்குனர். ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். ஸோ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் உடைய 10வது படத்தின் டைரக்டர் அம்மாமுத்து சூர்யா. அவர் தான் நெக்ஸ்ட் எஸ்கே ப்ரொடக்ஷனில் லான்ச் ஆகிற டைரக்டர். இவர் தான். இருந்தாலும் ஃபோட்டோவில் கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கு. ஆமாம், இல்லை இந்த படம் வந்து ஃபேமிலி லேடிஸ் அவங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணோம். அடுத்த படம் வந்து ஒரு யூத்துக்கான அவங்கள பற்றின ஒரு படமாக இருக்கும், ஒரு யூத்ஃபுல் என்டர்டெய்னராக இருக்கும். ஒரு ஃபைனல் ஸ்கிரிப்ட் இப்போ அவர் எழுதிட்டு இருக்காரு. அது முடிச்சதுக்கப்புறம் காஸ்ட் யார் பண்ண போகிறா என்னன்றதை ஒன்று ஒன்றா அனௌன்ஸ் பண்ணுவோம். எனக்கு இந்த ஸ்டேஜில் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இந்த ஃபேமிலி எல்லாம் சேர்த்து தான் இது வாய்ப்பையும் சாத்தியப்படுத்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அங்கே சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எதாவது சொல்லணுமா? வேணாமா? தேங்க்யூ. படத்தோட ஆடியோ லான்ச் சக்ஸஸ் மீட்டில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் புரியுது. வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் யாரையாவது அண்ட் இந்த படத்தை எங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்த ஹாட் ஸ்டார், விஜய் டிவி, அவங்க ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தை ஓன் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி ஏஜிஎஸ், முக்கியமாக அர்ச்சனா, அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. விதுஷ், அஹிம்சா அண்ட் மற்ற டெரிட்டரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க, அண்ட் சாரிகாமா, அவங்களோட நம்மளோட அசோசியேஷன் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஒரு அமரன், இப்போ தாய் கிழவி அப்படின்னு சொல்லி அது தொடரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ யாரையாவது ஆர்டிஸ்ட் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தால் மனுஷங்க. முக்கியமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட், படத்தில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அந்த நான் டீமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, அது உங்கள் எல்லாருக்கும் சேர்த்தது தான். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் என்னோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட டீம், கலை ப்ரோ, நான் எல்லாத்தையும் சொல்கிறது தான். அவர் சீன் பேப்பர், ஸ்கிரிப்ட் புக் இல்லாமல் டைரக்டரோட டிஸ்கஷன்ஸே வச்சுக்க மாட்டார். ரேண்டமாக ஏன் இன்னைக்கு 150 பேர் போட்டிருக்கீங்க, 50 பேரை கட் பண்ணுங்க அப்படி சொல்கிற ஆள் இல்லை. இது என்ன சீன், எங்கே நடக்குது, அதை ஃபுல்லாக படித்து இது என்ன டியூரேஷன் வரும்ன்றது வரைக்கும் அவர் பிளான் பண்ணி தான் பண்ணுவார். ஸோ நம்ம நினைக்கிற விஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆட்களோட பயணிச்சாதான் முடியும். ஸோ கலை, அதுக்கப்புறம் ராகுல் தான் டிசைன்ஸ் எல்லாம் அவரை தான் போட்டு விரட்டிக்கிட்டே இருப்போம். ராகுல், கார்த்தி, திவாகர், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப ஆசையாக பண்ண படம் இது. அதில் ஒரு சின்ன ஒரு டென்ட் கூட விடாமல் இந்த செகண்ட் வரைக்கும் பார்த்துக்கிட்டது இந்த 4 பேரும். உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் என்டையர் டீமுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி, வாழ்த்துக்கள். இது ஒரு செலிப்ரேஷன். இன்னொரு செலிப்ரேஷன் ஒன்று இருக்குது, இன்னும் பெருசாக. அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பயும் நீங்கள் இதே மாதிரி வரணும். ஏன்னா அருள்தாஸ் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், பாலா, ஜார்ஜ் மரியான், ரேச்சல் எல்லாமே பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட்டு. இன்றைக்கி ஏதோ 2 ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி வரணும். ஏன்னா நான் ஃபேமிலியாக பார்க்குறேன் அப்படின்றதுனால. ஸோ மீண்டும் நன்றி. முத்துக்குமார் உங்களுக்கு தானே, முனிஷ்காந்த் அண்ணா, ஓகேடா வா எல்லாம் வந்துடுற இல்லை முனிஷ்காந்த் அண்ணன் இப்போ எல்லாமே வந்து படம் சூப்பராக போகுது அப்படின்னா அவர் ரியாக்ஷன் எல்லாம் அந்த ரியாக்ஷன் தான் ஃபுல்லாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ரொம்ப எமோஷ்னலான ஸ்டேஜ். அதனால எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடித்தேன், யாரை பற்றி பேசியிருக்கேன், யாரை பற்றி தெரில. நான் இன்னொரு வாட்டி வீடியோ பார்த்தா தான் தெரியும். அண்ட் பத்திரிகையில் இருக்கிற நிறைய பேர் நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணதில் வந்து அவ்வளவு மகிழ்ச்சி அவங்களுக்கு. எப்பவும் படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 4 வரியில் மெசேஜ் வரும். இந்த மாதிரி ஒரு 10 வரி இல்லைன்னா வாய்ஸ் நோட் ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷத்துக்கு வருது. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அதுக்கு ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. 2-3 தடவைலாம் கேட்டுப்பேன் நான். ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா எவ்வளவு கனெக்டடாக இருந்திருக்கீங்க. ஆமாம், என்னையை மறந்துட்டீங்க அப்படின்றான். சாரிடா தம்பி. பவுனுத்தாய் வசூலுக்கு வந்துட்டான்னு ஃபர்ஸ்ட் டைம் பவுனுத்தாய் இவ்வளோ வசூல் பண்ண போகிறான்னு அனௌன்ஸ் பண்ணது இவர் தான். சூப்பர் தம்பி, சூப்பராக பண்ணுங்க. என்ன படிக்கிறீங்க? என்னடா தம்பி, நீ இப்போ என்ன பழைய வேலைக்கு அமுச்சு விட்ட மாதிரி இருக்குடா எனக்கு. சூப்பர் சிங்கர் ஞாபகம்லாம் வருது எனக்கு. 5th படிக்கிறியா? படிக்கணும். ஓகே, அப்பப்போ தான் நடிக்கணும். பெருசாக ஃபுல்லாக நடிச்சுக்கலாம். அண்ணன் சொல்லிட்டாரு, ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கை கொடு. குட் பாய். வாங்க. சாரிண்ணே.
அந்த இது அது என்ன எப்பா அந்த சந்தில் இடுக்கில் இருக்க யாராவது இருந்தால் வந்துருங்க, அப்புறம் கபாலி மரியாதை செய்யலைன்னு யாரும் கோச்சிக்காதீங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா வெரி வெரி சாரி. அதானே ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த படம் எவ்வளவு கனெக்டடாக இருந்திருக்கு ஸ்கிரிப்ட்ல இருந்து இப்போ படத்தோட ரெஸ்பான்ஸ் வரைக்கும்ன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் பர்சனலாக எவ்வளோ கனெக்டாக இருந்திருக்கீங்க இந்த கதை மேலே, வரக்கூடிய மக்களோட ரெஸ்பான்ஸ் மேலே அப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அடுத்தடுத்து நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்கான விதையா அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. நன்றி. அண்ட் இங்கே தமிழ் மக்கள், உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபாரின்லையும் இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு. அவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க. கலை சொல்லும்போது தமிழ்நாட்டில் பார்த்தவங்க நம்பர் மட்டும்தான் சொன்னார் எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்றது. இது கர்நாடகாவில் இருக்கிற நம்ம தமிழ் மக்களாக இருக்கட்டும், ஃபாரினில் இருக்கிறவங்க, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இப்போ நிறைய பேர் சொல்கிறது இந்த மாதிரி படங்கள் தைரியமாக பண்ணலாம், இந்த மாதிரி படம் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கும், வசூல் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மீண்டும் ஒரு முறை இந்த படம் விதைச்சிருக்குன்னாங்க. இது மறுபடியும் சொல்கிறேன், இது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்க்கோ தாய் கிழவி டீமோட சக்ஸஸ் இல்லை, இது தமிழ் சினிமாவோட சக்ஸஸ், தமிழ் சினிமா ரசிகர்களோட சக்ஸஸ். அப்படிதான் நான் பார்க்குறேன். கீப் இன்ஸ்பைரிங், கீப் என்டர்டெய்னிங்னா. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்க போகிறோம். எல்லாரும் எடுக்கலாம். வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், நம்ம டீம் எல்லாருமே சாப்பிட்டு போகணும். உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு விருந்து வந்து நம்ம டீம் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும். நன்றி நன்றி. எல்லாம் அதுக்கு முன்னே எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு மேடை. எப்படி பேசுறது என்ன ஏதுன்னு தெரில. நான் வந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு பஞ்சு மில்லுக்கு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு. என் ஹஸ்பண்ட் சாதாரண டாடா ஏசி டிரைவரு. எங்கள் வீட்டில் நான் சும்மா நேரம் கிடைக்கிறப்போ யூடியூப் இன்ஸ்டாலெல்லாம் வீடியோ போடும்போது எங்கள் வீட்டாளுங்களே என்னை கேவலப்படுத்திருக்காங்க. நீ எல்லாம் என்னத்தை பண்ணி கிளிக்க போகிறேன்னு இப்படி போட்டோ வீடியோலாம் எடுத்துட்டாலே என்னத்தை சாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தாய் கிழவின்ற இப்பேற்பட்ட படத்தில் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் வீட்டாளுங்க எல்லாத்தையும் குடும்பத்தோடு இந்த படத்தை கூட்டிகிட்டு போனேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, நீ இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு நாங்கள் வெளியே சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் சார் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்க. என்ன அப்படின்னா, பரவாயில்ல ஒரு கிராமத்துலேருந்து நீ கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னாங்க. அது அன்னைக்கே எங்கள் டைரக்டர் சார் வந்து சொன்னார். ஃபஸ்ட்டு எங்கள் டைரக்டர் சார் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லும் போது எனக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக கிடைச்சிடல. ஆனால் இப்பேற்பட்ட படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிவா சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு நாள் ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருந்தது. ஓவர்சீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, 1 வீக்கில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு. பட் இந்த படத்தோட ரியல் சக்ஸஸாக நான் பார்க்குறது என்னென்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க நடித்தவங்க எல்லாருமே அவங்க கெரியரில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிருக்காங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கேட்டால் நான் 5 வருஷமாக இருக்கேன், 10 வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த படம் தான் எங்களை அடையாளப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கு. அதுக்கு சிவா சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் கெரியருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நிறையா மேடை நாடகங்களில் நான் மேடையில் ஏறி நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த மேடையில் இப்போ நிற்கும் போது எனக்கு அது புதுசாக இருக்குது. என்னோட நாடக குரு வந்து இப்போ அதை பார்த்தாருன்னா ரொம்ப பெருமைப்படுவாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நடிப்பு அப்படிங்கிறது வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சது என்னோட நாடக குரு தான். நாடகங்களில் நிறைய பயணிச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரியான நடிப்பை என்னோட வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தி வச்ச என்னோட நாடக குருக்கு இங்கே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொடக்கமாக நான் பார்க்குறேன் சார். ஏன்னா யாரை பார்த்தாலும் யாருப்பா நம்ம ஸ்ருதிஹாசனா அப்படிதான் கேட்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அது இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் எனக்கு வரும்போது நாடகங்களில் வந்து இந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு படத்தில் நான் எனக்கு அது சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி எனக்கு அது தோணுது. ஏன்னா ஒரு 150க்கு மேலே நாடகங்கள் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ரெக்கக்னேஷனோ எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஆனால் இங்கே நான் இப்போ நிற்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சிங்கம்புலி அப்பான்னு தான் செட்டில் கூப்பிடுவேன். அவரும் என்னை அந்த மாதிரி தான் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணார். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. உங்கள் கூட நடிச்சதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி
நம்ம முத்துக்குமார் சார் நாடகத்துறையிலேருந்து நீங்களும் வந்தனால என் கூட நிறைய நாடகங்களை பற்றி பேசுவீங்க. அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப கைண்டாக, ஏடிஸ் எல்லாருமே அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லேயும் ரொம்ப கைண்டாக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நீலாம் நடிக்கலாம் போகாத அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் விடலை. எதுக்கு பொண்ணை அனுப்புறீங்க, முதல்ல எதுக்கு பொண்ணை படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா அவங்களுக்கு மத்தியில் ரெண்டு டிகிரி என்னை படிக்க வச்சார். அதே மாதிரி நான் இந்த மாதிரி நாடகங்கள் பண்ணுறேன்னு சொன்னப்போ எங்கள் அப்பா நீ நடிக்க போன்னு சொன்னாங்க. ஆனால் நான் படத்தில் நடிக்கும்போது என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே எதுக்கு பொண்ணை இப்படி நடிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. என்கிட்டே என்னை பேசுனாங்க. ஆனால் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இந்த மூஞ்சிலாம் நடிப்பியா அப்படிங்கிற மாதிரி என்னை பேசினாங்க. ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாத்துக்கும் நன்றி. முதல் வந்து ராதிகா மேம்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா கிழக்கு சீமையில் வந்து மேமோட படத்தில் மேமோட வீடு தான் எங்கள் ஊரில் எடுத்தது. அப்போ நான் நின்று வேடிக்கை பார்த்தேன். இப்போ அவங்க கூட நடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டாவது சிவாத்தியன் சார். ஏன்னா ஒரு ஹீரோ எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தெரியும். அதை தாண்டி இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து படத்தை தாண்டி அவ்வளோ பேரோட வாழ்க்கைகள் இருக்குது. இப்போ இந்த மேடையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதுமுகங்கள் எல்லாருமே பேசிட்டு போகிறாங்க. அந்த புண்ணியபுரம் அவங்கள தான் சாரும். இதை விட்டுறாதீங்க தயவுசெய்து, விட்டாங்க சார். அடுத்து கலை சாருக்கு மிகப்பெரிய நன்றி. டைம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, மன்னிச்சுங்க. சுதன் சாருக்கு பெரிய நன்றி. அண்ணன் சிங்கப்புலி அண்ணன், அருளாஸ் அண்ணன், பாலசுரம் சார், அப்புறம் மேம் ரேஸ் மேம், ராஜீவ்காந்தி, முத்துக்குமார் அண்ணன், ஜார்ஜ் அண்ணன், எல்லாத்துக்குமே நன்றி. உதவி இயக்குநர்கள் எல்லாமே நன்றி. இதை பூரா மொத்தமாக ஒருங்கிணைச்ச இந்த படத்தோட எங்கள் தாய் கிழவி சிவமுருகேசன் சாருக்கு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா எல்லாத்துக்குமே கதாபாத்திரத்தை பகிர்ந்து கொடுத்து ஒரு தாய் கிழவியாக மேமோட லாஸ்ட்டு அந்த இது வந்து உட்காந்துருப்பாங்க. சத்தியமாக அந்த மாதிரி தான் சார் நான் உங்களை பார்க்குறேன். இது என் கேரியரில் பெரிய படமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஊர்லேருந்து கொஞ்சம் கணிசமாக தான் ஃபோன் வரும். ஆனால் ஊர்லேருந்து அவ்வளோ ஃபோன் வந்தது இந்த படத்துலேருந்து தான் எனக்கு ரொம்ப. அதுவும் அதையும் தாண்டி வந்து நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய படம், அதான் மூத்தவங்கெல்லாம் இந்த தேட்டருக்கு வர வச்சதே நீங்கள் தான். அதுக்கு பெரிய பெரிய நன்றி சார், ரொம்ப நன்றி. யாராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சிருங்க, கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்கிறதுனால. எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. தேங்க்யூ சார். எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படத்தை வந்து எனக்கு கூட்டிகிட்டு போனது வந்து சிவகுமாரனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு படம் கூழாங்கல், பிஎஸ் வினோத்ராஜ் எங்கள் அண்ணன். அந்த படத்துக்கு அப்புறம் கொட்டுக்காளி, அதுக்கப்புறம் தாய் கிழவி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. எனக்கு ரெண்டாவது படம் வந்து ஒரு சின்ன இது. இப்போ நீங்கள் 3 பேர் வந்திருக்கீங்க, வீட்டுக்காரங்க? எங்கள் வீட்டுக்காரர் ஏதோ ஒரு கமலஹாசன் போஸ்டர் இருக்கான்னு பாருங்க, அங்கே பார்த்துட்டு ஒட்டிக்கு இருக்கிற வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாப்புல. கமலஹாசன் போஸ்டர் வேடிக்கை பார்த்துருக்கா? ஆமாம், ரொம்ப தீவிர ஃபேன் அவர் அவங்களுக்கு. அதனால் போஸ்டரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வரலையா? கூப்பிடுங்க. வருவாங்க. பாட்டு போடுங்க, வந்துருவாங்க. பாட்டு போட்டால் தான் வருவாங்களா? பாட்டு போட்டால் இவங்க திட்டுவாங்களே. தேங்க்யூ சார். எல்லாம் அப்படியே கூப்பிடுங்க, அவங்க ஹஸ்பண்டை கூப்பிடுங்க. நான் கூப்பிடவா? அங்கே என்னத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எந்திரிச்சுக்கிட்டு வேடிக்கை கூப்பிடுறாங்கல்ல. நீங்களும் கூப்பிடுங்க. அண்ணே சாரினே. அவரையா? ஆமா, அவரை தான். வேற யாரு? இப்பதான் வெளியே பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டி வரேன்னு போனாரு. ஆட்டோயா? எப்ப பார்த்தாலும் இப்படித்தான். ஒரு 50 ரூபாய்க்கு 500 ரூபாய் விட்டு வரதான் பொழப்பு. எங்க போனாரு? யோ கருவாயா, ரொம்ப உரிமையா வாங்கங்க. என்ன வாங்க. அருளா சார், வாங்க. நீங்க மட்டும் நீங்களும் கூப்பிடுங்க அவரை. அதான் டெக்கரேஷன், பூ தோரணம்லாம் தொங்குது. அப்ப எங்க இப்படிதான் பராக் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எங்க இருக்கீங்க? எங்க செல்வனே இந்த இருக்கார்ல, வாங்க. கைத்தட்டல் கொடுத்துடலாம். சோ பவுனு தாயோட மகன்களுக்கும் மருமகளுக்கும் என்ன பேசுறீங்க? அவங்க முதல் பேச. சாரி. அவங்க என்ன கேரக்டரா தான் இருக்காங்க. ஆரம்பிச்சிருங்க. மாறி நிக்கணுமா? வாமா, யார் சம்சாரம் தெரியாதுக்கிட்டு வாமா. பாருங்க, என்னவே பார்த்தேன். நான் ஒரு மாயாவி படத்தில் ஒரு டயலாக் எழுதியிருந்தேன். நீங்கள் சிம்ரன் போஸ்டர்
இது ஜோதிகா படத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க 1/2 மணி நேரம். நான் சிம்ரன் போஸ்டரவே 2 மணி நேரம் பார்ப்பேன்னு. அது மாதிரி எங்கேயாவது போஸ்டர் இருந்தால் ஒத்து பார்த்துட்ருக்கேன். அனைவருக்கும் நன்றி. சகோதரர் தம்பி சிவகார்த்திகேயன் சார் அவருக்கும் நன்றி. தம்பி சிவகுமார் முருகேசன் அவருக்கும் நன்றி. எங்கள் பேஷன் ஸ்டுடியோ சுதன் சாருக்கு நன்றி. மியூசிக் டைரக்டர் கலை சார், முனிஷ்காந்த் தம்பி எல்லாருக்கும் நன்றி. முத்துக்குமார், ரேச்சல் எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய விஷயம் சிவகுமார் முருகேசன் பண்ணிட்டார். இந்த படம் பார்த்தவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, உலகம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் முக்கியமாக கமல் சார் ஃபேன்ஸ் இருக்காங்களே, எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அத்தனை கோடி பேரும் என்னை ரசிக்கிறாங்க. அதே எனக்கு போதும். எனக்கு இது மாயாண்டி குடும்பத்தாருக்கு அப்புறம் மகாராஜாவுக்கு அப்புறம் எனக்கு அதிகமான ஃபோன், அதிகமான ஒரு பேர் இந்த படத்தில் தான் இருக்குது. முக்கியமாக ராதிகா மேடம் அவங்களோட மிகப்பெரிய உழைப்பு இந்த படத்தில் தெரியுது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். இந்த தாய்க்கிழவை பற்றி பேசணும்னா 5 பாகம் பேசலாம், 5 மணி நேரம் பேசலாம். ஆனால் நேரம் கருதி நிறைய பேர் சுகர் மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். அந்த ஆசையை நிறைவேறிடுச்சுல்ல? கண்டிப்பாக நிறைவேறிச்சு. அதை இங்கே முடிவு பண்ணி முடிச்சிருங்க. அப்போ ஒரு ஏக்கமாக சொன்னீங்க இத்தனை வருஷத்தில் பார்க்கல. அது கண்டிப்பாக அன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் சொன்னேன், இது வரைக்கும் கமல் சாரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அது சார் பார்த்துருக்காரு போல், அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல். ஒரு 2 நாள் கழித்து ஈவினிங் வர சொன்னாங்க. நான் 5 மணிக்கு யாரோ ஃபேக்காக ஃபோன் பண்ணுறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நினைட்டு எனக்கு ஃபோன் பண்ணவருக்கே நான் ஃபோன் பண்ணி, ஏன் நான் உனக்கு என்னையா செஞ்சேன், எதுக்கே அவர் என்னை பார்க்கணுன்னு சொன்னார், ஏன் நீ சொல்கிறேன்னு. இல்லைன்னே உண்மையிலே பேசினேன்னே, வாங்கினே நீங்களும் வீடியோ காலில் வாங்கினேன், நான் கமல் சார் ஆஃபீஸில் தான் இருக்கேன், நீங்கள் பாருங்கண்ணே அப்படின்னாரு. நான் போனேன். தம்பி சிவகுமார் முருகேசன் வந்தார், அவரை பார்த்தேன். ஏன் என்னை பார்க்கல, வந்திருக்கலாமே அப்படின்னாரு. அப்போ ஸ்ருதிஹாசன் அந்த மேடம் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னார், என்னோட பிஆர்ஓ சிங்கப்புலி அப்படின்னு அவர் என்னை சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்சி, தொகுதி பங்கீடு, ப்ரொடக்ஷனு, ஆக்டிங்கு, மேக்கிங்கு, இப்படி நிறையா விஷயத்துலேயும் இடையில் என்னை பார்க்கணும்னு நினச்சிங்களே, ரொம்ப நன்றிண்ணே. சிங்கம்புலி எனக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்னார். சூப்பர். சிங்கம்புலி எனக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்னாரு. நிறைய விஷயங்கள் பேசினார். அதாவது எனக்கு என்னென்னா, ஒரே ஒரு மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்கள். நான் சினிமாவுக்கு வர்றது அப்படின்னா இந்த கலீல் ஜிப்ரானோட கவிதையை தான் நான் சொல்லணும். ஒரு ஆறு மழையாக பெஞ்சிச்சு, அந்த ஆறு போய்கிட்டே இருக்குது. எல்லோரும் என்னை சொல்கிறாங்க, நீ சினிமாவுக்கு போகிற, அங்கே கெட்டதெல்லாம் பக்கத்தில் இருக்கும், நீ சினிமாவுக்கு போகிறேன்னு. அது மேலேருந்து வருது, ஃபால்ஸாக வருது, அங்கே போகுது, இங்கே போகுது, மலையில் போகுது, அப்புறம் குளமாக தேங்குது, அதுக்கப்புறம் போகுது. நீ சினிமாவுக்கு போகிற, பார்த்துக்கடான்னுச்சு. கடைசி அந்த ஆறு போய் கடலில் கலக்க போகிறேன்னு சொன்னோன்னே பயந்துருச்சு. அது உப்பாக இருக்கும், நீ நல்ல தண்ணி, அங்கே போனேன்னா உப்பாயிருவேன்ட்டு பயந்துக்கிட்டே போய் கடலில் சேர்ந்தேன். இப்போ நான் நினைக்கிறேன், நான் ஆறு இல்லை, இப்போ நான் கடலாக இருக்கேன். சூப்பர் சார். நான் கடலாக இருக்கேன். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ சொந்தங்கள், உலகம் பூரா நம்ம போயிட்டோம். இந்த வாய்ப்பை கொடுத்த சிவகுமார் முருகேசனுக்கும், எங்கள் எஸ்கே சாருக்கும், சுதன் சாருக்கும், ராதிகா மேடத்துக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும், முனிஷ்காந்த் எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். இதோடு நின்றக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கணும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசியாக இந்த இடத்துக்கு நான் வந்த சக்ஸஸ் மீட் வந்து பைசன், அதுக்கப்புறம் இப்போது தாய்க்கிழவிக்கு இங்கே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக, எல்லோரோட முகத்துலேயும் ஒரு மனநிறைவும் ஒரு அமைதியும், ஒரு படம் இவ்வளோ தூரத்துக்கு பட்டி தொட்டி ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஒரு அமைதி. அதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பல விஷயங்கள் இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கப்புறம் அது ஒரு அமைதியை கொடுக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பளித்த எனக்கு என்னுடைய அண்ணன் தேங்க்யூ.
என்னுடைய இப்போ எல்லா இடத்துலையுமே ஒலிக்கிற ஒரு பேர்னால் வந்து பேஷன் ஸ்டுடியோஸ் தான். ஸோ அதோடைய சுதன், ஸோ அவருடைய எனக்கு வந்து நிறையா ஃபிலிம்ஸ், இப்போ இந்த ஃபிலிம்ஸ் வாய்ப்பு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சுதன். ஸோ கலை சார், எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய டைரக்டர் சிவகுமார். சிவகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பிரதர். இந்த படத்தில் வந்து we have made so many memories. அவர் எப்போவுமே அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு எதை பார்த்துமே பயம் இல்லை சார், எனக்கு என்னுடைய வேலையை பார்த்து மட்டும்தான் பயம் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவார். ஸோ அது வந்து அதுதான் வந்து அவர் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் இன்னும் மென்மேலும் உயரங்கள் போகிறதுக்கும் என்னுடைய மனமார்ந்த ப்ரேயர் சார். கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. என்னுடைய மியூசிஷியன்ஸ், என்னுடைய டீம், sound engineers, to all the cast and crew in this film, we have done something really good to be அது ரொம்ப ஒரு மெமரபிளாக ஒரு விஷயமா இந்த படத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி. ப்ரெஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட். எங்கள் எல்லா படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ், ஒரே ஒரு கேள்வி. இப்போ இசைநாயகன் விரைவில் கதாநாயகன்னு நாங்கள் காசிப்பாக கேள்விப்படுறோம், அதை பற்றி? இல்லை, அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு எதுவும் இல்லை. இப்போதைக்கு எதுவும் இல்லைல்ல? ஓகே, தேங்க்யூ. காசிப்பாகவே இருக்கட்டும். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இந்த படத்தை எங்களுக்கு நம்பி இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், 3 பேருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் 8 பேர் சார்பாக. இது சிவகார்த்திகேயன் சார் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆள் என்னை நம்பின அந்த ஒரு நம்பிக்கையில் ஆரம்பித்த படம் தான் இது. ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட நிறைய சாபங்களை தாண்டி கடைசியாக ஒரு இதுக்கு மேலே ஒரு வாரம் கிடைக்குமான்ற அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு எங்களுக்கு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது இந்த ப்ரொடக்ஷன் டீம். கார்த்திக் ஐயா, ராகுல் ஐயா, திவாகரன், இவங்க 3 பேரும் எங்களுடைய இபி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ். நான் நிறைய நேரம் யோசித்தேன், நான் ஏடியா வேலை பார்த்த எல்லா படங்கள்லையுமே அந்த க்ரியேட்டிவ் டைரக்ஷன் டீமும் ப்ரொடக்ஷன் டீமும் சேர்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு கோல்டு வார் எப்போவுமே இருக்கும். அது பணமும் க்ரியேட்டிவும் சேர்கிற இடத்துல அப்படி ஒரு இருக்கும் எப்போவுமே. ஆனால் இந்த படத்தில் அப்படி ஒரு தடவை கூட எங்களுக்குள்ளே எந்த விதமான பிரச்சனையுமே வரல. அது ஏன்னு நான் ரொம்ப யோசித்தப்போ நான் அப்சர்வ் பண்ணது ஒன்று தான், இந்த ப்ரொடக்ஷன் எங்களை மாதிரியே அவங்களும் பேஷனாக இந்த படத்துடைய ஒவ்வொரு நாளையும் கடக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை முடிக்கணுன்ற அந்த அக்கறை இருக்கோ, அதே நேரத்தில் டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை எப்படியாவது அவருக்கு எடுத்து கொடுத்துடணுன்ற கடமையும் ஒவ்வொரு நாளும் வச்சுக்கிட்டே கிடக்கிறாங்க. ஸோ அதனால தான் மேபி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து வர்ற எல்லா படங்களும் இப்படி வருதோ என்னன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்த ராகுல் சார், கார்த்திக் சார், திவாகரன் 3 பேருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்க 3 பேர் இல்லைன்னா எங்களால் இந்த அவுட் கொடுத்துருக்க முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய கோ ப்ரொடியூசர் கலை சார் வந்து சீன் பேப்பர் ஷெட்யூலோட ஸ்பாட்டில் உட்காந்துருக்கு நான் பார்த்த ஒரே ப்ரொடியூசர் அவர் தான். இந்த மாண்டேஜுக்கு 1 மணி நேரம் போதுமே, ஏன் எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்காரு அப்படின்னு வெளியில் கேட்குற சத்தங்கள் எனக்கு கேட்கும். அப்பப்போ உள்ளே வருவார், சிவா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்பார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இன்னும் 5 நிமிஷம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, அடுத்த ஷாட்டு போங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக எனக்கு நான் இப்போ இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணி டைரக்டர்னு அந்த அப்ரிசியேஷன்ஸ் எல்லாம் வாங்குகிறேன். ஆனால் என்னை விட அரக்கத்தனமாக உழைச்சவங்க இந்த டீம் தான். இந்த படத்துக்கு நாங்கள் காஸ்டியூம் டிசைனர் வச்சுக்கல, அதுக்கு பதிலாக அதோடைய எல்லா வேலையும் பார்த்தது ஆனந்த் தான். இந்த படத்தில் பல லொக்கேஷன்ஸ் வாங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நாங்கள் விட்டுருந்த டைம்லேயும் ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் அந்தந்த ஓனர்கிட்ட போய் உட்காந்து கையை பிடிச்சி காலை பிடிச்சி பெர்மிஷன் வாங்கினவன் வந்தான் சாமி. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் இரக்கமே இல்லாத நிறைய ப்ராப்ஸை கேட்டேன். அது அத்தனையும் அலைஞ்சு திரிஞ்சு தேடி வாங்கினது சாமியும் விசாகனும் தான். இந்த 7 பசங்க ரொம்ப அரக்கத்தனமாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நடுவில் இவங்களுக்கு ஈக்குவலாக உழைச்ச ஒரே ஒரு பொண்ணு அவள் ப்ரூஸ்னியா. இந்த படத்தில் இந்த படத்துடைய காஸ்டியூம் அவள் தான் பார்த்தா. இந்த படத்துடைய வில்லேஜுக்குள்ளே நாங்கள் எப்போ வேணால் எங்கே வேணால் ஷாட் வைப்போன்றதுனால செட்டு வண்டி,
கேரவன் யூனிட் எதையுமே உள்ளே கொண்டு வரல. எல்லாமே 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு. ஸோ இத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பொண்ணா காஸ்டியூம் வண்டிக்கும் கேரவனுக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாவ. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இவங்க பேசிக்கிட்டு இருந்த நிறைய இடத்துல ராஜேஷ்னு ஒரு பேர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இந்த படம் ஒவ்வொரு ப்ரொடக்ஷனில் ஒவ்வொரு தடவை நான் ஆஃபீஸ் போடும்போதும் முதல் நாள்லேருந்து என் கூட இருந்து ஒவ்வொரு தடவை ட்ராப் ஆகும்போதும் அடுத்தவனுக்கு என்ன வேலை சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லாமல் அண்ணே ஒரு வேலை இருக்குது ஊரில் போயிட்டு வந்துடுறேன்னு காணாமல் போயிடுவான். திரும்ப அடுத்த ஆஃபீஸ் போடுறப்ப வந்து சேர்ந்துருவான். இப்போ நான் கடைசியாக இந்த படத்துக்கு இப்போ 3ஆவது தடவை இந்த ஆஃபீஸை போட்டப்போ நான் அவனை கூப்பிடலை. ஏன்னா ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ஏடியாக இருந்தான். திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ் வந்தான். என்னன்னு கேட்டேன். அந்த வேலையை விட்டுட்டு நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு வந்து நின்ட்டான். அதே மாதிரி மேம்க்கு ஒரு மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு தண்டட்டி அவசரமாக தேவைப்பட்டுச்சு. ஊரில் இருக்கிற யாராவது ஒரு லேடி கிட்ட ஒரு பாட்டி கிட்ட தண்டட்டி வாங்கிட்டு வந்துடுறான்னு சொன்னேன். அவனும் வாங்கிட்டு வந்துட்டான். டெஸ்ட் எடுத்துட்டோம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த தண்டட்டியை வந்து கொடுக்கணுன்னா அதுக்கு பதிலாக ஒரு 3 மடங்கு அதிகமான தங்கத்தை அடகாக கொடுத்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை அவன் என்கிட்ட சொல்லலை. அவங்க அம்மாவோட தாலிச்சை நான் கழட்டி போய் வச்சு வாங்கிட்டு வந்துட்டான். இது நானும் கௌரியும் ஒன்றா தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப அவன் இல்லை. ஆனால் ஒரு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்த டைமில் கொஞ்சம் இன்னொரு ஆள் அதிகமாக தேவைப்படுதுன்னும் போது அவன் வேற ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தான். காலைல கிளம்பி வர முடிய மாட்டான்னு வந்தான். மொத்த படமும் முடிச்சு கொடுத்து இப்போ வரைக்கும் என் கூட தான் நிற்கிறான் அவன். அதே மாதிரி இவன் விக்னேஷ் இந்த படத்துடைய டப்பிங்கை லாக் பண்ணி கொடுத்துட்டு நிவாசார்கிட்ட சாங்ஸை வாங்கி கொடுத்துட்டு பிஜிஎம் லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்துடைய போஸ்ட்டில் என்ன வேலை நடந்துச்சு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அத்தனையும் ஒரே ஆளாக ராத்திரி பகலாக பார்த்து அவன் வந்தான். இவன் ஆதி நான் ஏடியாக இருந்த காலத்துலேருந்து எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதுகிற ஒரு ஆள் ஷூட்டிங்கில் டெப்த்தில் ஃபீல்டு கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரே ஆள் இவன் தான். ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் எவ்வளோ ஓட முடியுமோ ஓடுவான் அவன். ஸோ இப்போ இவங்க இல்லைன்னா நான் இங்கே நின்று இந்த டேரக்டர்ன்ற அந்த அப்ரிசியேஷனை வாங்கியிருக்க முடியாது. ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றி எப்போவுமே இருக்குது. அண்ட் அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு வேலை பார்த்ததுங்கிறது ஒரு பெரிய உழைப்பு கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய நடிகர்கள் அவங்க அத்தனை பேர், அவங்களுடைய அசிஸ்டன்ஸ், இதில் நடித்த கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவங்க கூட வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் நான் ஒரு டைரக்டர், எனக்கு இது ஒரு லைஃப்னு சொல்லி நான் டே நைட்டாக தூங்காமல் வேலை பார்த்துருக்கலாம், சாப்பிடாமல் இருக்க முடியும். ஆனால் எங்களுடைய அந்த கனவுக்காக நாங்கள் அதை சரியாக எடுத்துடணுன்றதுக்காக இந்த படத்தில் வேலை பார்த்த யூனிட், க்ரூ, ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்தவங்க நான் அத்தனை பேரும் ராத்திரி பகலாக உழைச்சாங்க அந்த 38 நாள். அதனால தான் எங்களால் அந்த அவுட்டை கொடுக்க முடிஞ்சுது. ஸோ அவங்க எல்லாருக்குமே பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் சேர்த்ததுனால மட்டும்தான் இது எங்களுக்கு இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்டேருந்து கிடச்சிது. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. கடைசியாக என்னுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களுடைய ஒரு பெரிய கனவை உடச்சுனா என்னுடைய கனவுக்காக சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் 36 வருஷமாக நான் ஏதோ ஒன்று செஞ்சிடுவேன்னு என்னை தாங்கியிருக்காங்க. என்னுடைய அம்மா, அப்பா, என்னுடைய அண்ணங்க, அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு 8 மாத கர்ப்பிணியாக என் ஒய்ஃபை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் தாய் கிழவி ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கிளம்பி வந்தேன். என் குழந்தைக்கு இப்போ 1.25 வயசாச்சு. நான் அதை ஒரு 10 தடவை தான் போய் பார்த்துருப்பேன். 2 குழந்தைகளையும் தனியாக பார்த்துக்கிட்டு என்னை என் வேலையை பார்க்க விட்றேன் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஆல்மோஸ்ட் நான் கண்டிப்பாக எவ்வளோ ஞாபகப்படுத்தி பார்த்தாலும் ஏதோ ஒரு பேரை விட்டுருப்பேன். அதனால் நீங்கள் யாரும் என்னை தப்பாக நினச்சிக்க வேணாம். நீங்கள் எல்லாம் என் வார்த்தையில் இல்லைனாலும் என் வாழ்க்கையில் எப்போவுமே என் கூட இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. கடைசியாக ரொம்ப முக்கியமாக 2 பேர். சுதன் சார் வந்து என்கிட்ட இந்த கதையை சொன்ன அன்றைக்கி இதை எத்தனை நாளடா எடுக்க போகிறேன்னு கேட்டார். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து இந்த படத்தை பார்த்துட்டு இதை எப்படி எத்தனை நாளில் எடுத்தேன்னு கேட்டார். அவ்வளோதான் அவர் என்கிட்ட பேசின மொத்த 2 வார்த்தையே. அவருக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக என்னுடைய ப்ரொடியூசர், என்னுடைய ஹீரோ சிவகார்த்திகேயன் சார். ஒரு டைரக்டர் வந்து அவருடைய ப்ரிவ்யூ ஷோஸில் வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்க படிக்கட்டிலேயே நின்றுக்கிட்டு பார்ப்பாங்க. நானும் பார்த்துருக்கேன். ஏடியா இருக்கிறப்போ நானும் அப்படி தான் நின்னேன். இந்த படம் எத்தனை ப்ரிவ்யூ ஷோஸ் போடப்பட்டுச்சோ அத்தனை ப்ரிவ்யூலையும் என் பக்கத்தில் ஸ்டெப்ஸ்லேயே நின்று தான் அவரும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தார். பல நேரம் யோசிப்பேன், அவருடைய பொசிஷனில் ஒரு ஹீரோ, அவர் ஒரு ஸ்டார், அவர் இதை ஏன் பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அவருக்கு ஒன்று தான், ஆடியன்ஸ் தான் என்ஜாய் பண்ண மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்களா, அது ஒன்று மட்டும்தான் அவருடைய கவனத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. சொல்லுவார், இப்போ கிளாப்ஸ் அப்படின்னுவார், கிளாப்ஸ் வரும், இப்போ விசில்னுவார், விசில் வரும். ஸோ
தேங்க்யூ சார். நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, என்னுடைய எடிட்டர் சொன்னார் விரும்மாண்டி பார்த்துட்டு தான் சினிமாவுக்கு வந்தேன்னு. உங்களுக்கு தெரியும், நானும் அப்படி தான் வந்தேன், வினேஷும் அப்படி தான் வந்தார். நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, கமல் சாரை எங்கேயோ இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரையும் கமல் சார் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்க வச்சுட்ருக்கீங்க. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடகங்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த பேஷன் ஸ்டுடியோஸ், சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ், டைரக்டர் சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கும், அவருடைய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், என் கூட நடித்த அனைவருக்கும் முதல்ல நான் என் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு சக்ஸஸ் மீட்னா ப்ரெஸ்ஸோட ஒரு சக்ஸஸ் மீட். அண்ட் ஒரு உண்மையான சக்ஸஸை கொண்டாட பெருமையாக இந்த மேடையில் நிற்கிறேன். சினிமா ஒரு ஃபன்னி பிளேஸ். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதோட வெற்றி தோல்வி, அதோட அந்த அந்த சின்ன சின்ன நெளிவு சுழிவுகள், இதெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக நான் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். பட் ஒன்று நான் எப்போவுமே ஒரு விஷயம் மட்டும் நான் எனக்கு வச்சிருக்கிறது, ஐ டோன்ட் டேக் எனிதிங் சீரியஸ்லி. எதுவுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். அப்படியா? சந்தோஷம். நான் இந்த படம் நடிக்கிறப்போ ஆஃப்கோர்ஸ் நான் நிறைய பேசியிருக்கேன், அந்த படத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் இசை வெளியீட்டு விழாவில் நிறைய இவர் பிரசன்னா பற்றி பேசியிருக்கேன், விவேக் பற்றி பேசியிருக்கேன். எல்லாம் நடித்தவங்க எல்லோரும். எனக்கு வருத்தம் என்னென்னா, அந்த ஷூட்டிங்கில் ஒருத்தர்கிட்டையும் நான் ஜாஸ்தி பேசலை. ஏன்னா ஒன்று அந்த வெயிட்டு என் உடம்புல, இன்னொன்று என் கால் வலி தாங்க முடியல. கண்ணு திறந்தேன்னா அழுதுடுவேங்கிற பயத்தில் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பேன். அந்த பாலசரவணன் தான் ஓரளவுக்கு என்கிட்ட பேசுகிறான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தார். அப்புறம் இவங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கூட எனக்கு அவ்வளோ பேச முடியல. ரேஷலெல்லாம் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன், அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த மருமகளாக அந்த 3 பொண்ணுகள், ஐயோப்பா என்ன பர்ஃபார்மன்ஸ், வாட் இஸ் திஸ் பர்ஃபார்மன்ஸ், ஃபென்டாஸ்டிக். இதில் முக்கியமாக இந்த படத்தை பற்றி பேசணுன்னா, இது ஒரு உண்மையான சக்ஸஸ்ங்கிறத தாண்டி நான் நிறைய எழுதி வச்சேன். இது இப்போ பிஸ்னஸில் ஒரு பெரிய வெற்றியை கணிச்சிருக்கு. எல்லாரும் 50 கோடி 60 கோடின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த படம் 150 ரூபா டிக்கெட்டில் இருந்து மாறாமல் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ சில பெரிய ஹீரோஸ் அந்த பெரிய படங்கள் வரும்போது 1500 200 2000 ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் விற்று அந்த கலெக்ஷன் அப்படி வந்திருக்குன்னா, இஃப் யூ லுக் அட் இட் ரைட்ஃபுல்லி, வி ஹவ் டன் பெட்டர் தென் எவ்ரிபடி எல்ஸ். டிக்கெட் ப்ரைஸை நியாயமாக வச்சு பெண்களுக்காக போய் இந்த படத்தை சேர வேண்டும், அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அந்த டிக்கெட் ப்ரைஸ் அப்படியே வச்சு இன்ன வரைக்கும் உண்மையான சக்ஸஸ் அதுதான். ஏன்னா அந்த பிஸ்னஸ் அப்படின்னு பேசணுன்னா இதை நான் சொல்லி தான் ஆகணும். இதில் டைரக்டரை பற்றி நான் பேசணும். அவர் அதிகமாக பேச மாட்டார்னா இன்னைக்கு பரவாயில்ல, மேடம் படம் ஜெயிச்சா சிவகுமார் முருகேசன் ஜெயிக்கணும், அவர் கூட இருக்கிற அத்தனை பேரும் ஜெயிக்கணும், மியூசிக்கில் இருந்து கேமரால இருந்து, அதுவும் அதில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஜெயிக்கணும், அதுக்காக இந்த படம் ஓடணும்னு சொன்னார். சிவா உங்ககிட்டயும் அது சொன்னாரா? சொன்னார். ஐ ரியலி தாட் இட் இஸ் ட்ரூ. ஏன்னா ஒரு காலகட்டத்திலையும் ஒரு டைரக்டர் சினிமாவை மாற்றுவாங்க. ஒரு மதிப்புக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் வந்தார், பாலச்சந்தர் சார் அவர்கள் வந்தார், அப்புறம் பாரதி ராஜா, என் குரு பாரதி ராஜா அவர்கள் வந்தார். எல்லாரும் சொன்னார் பாரதி ராஜா போல் அவர்னு. பாரதி ராஜா அவர்களுக்கு ஒரு தனி பாணி. ஆனால் சிவகுமார் இஸ் கோயிங் டு கிரியேட் அவருடைய தனி பாணி.
அதிகம் பேச மாட்டேன். நான் நினைப்பேன் இந்த சின்ன பையனுக்கு எப்படி இவ்வளோ ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு நான் அடிக்கடி யூஸ்வலி நான் ஸ்டடி ரொம்ப அது இன்ன வரைக்கும் எனக்கு அது ஒரு ஃபேசினேஷனாகவே இருக்குது. எப்படி வந்து ஏன்னா நான் ஒவ்வொரு முறை அந்த தியேட்டரில் நின்று படம் பார்க்கும்போது பெண்கள் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒவ்வொரு பெண்ணை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? தியேட்டருக்காரங்க எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. மேடம் கூட்டம் வருது மேடம், தியேட்டருக்கு பாருங்கள் எப்படி கூட்டம் வருதுன்னு. எல்லா பெண்களும் அந்த ஒவ்வொரு வசனத்துக்கும், வெறும் பெண்கள் மட்டும் இல்லை, ஹஸ்பண்டும் கூட்டி வராங்க, எல்லாரையும் பிள்ளைங்களும் கூட்டிகிட்டு வராங்க, எல்லாரும் அதை ரசிக்க போகுது. உண்மையிலே என்னுடைய இவ்வளோ நாள் கலை பயணத்தில் இது நான் பார்க்க கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய பார்த்துட்டேன். நான் ரஜினி சார் கூட நடித்த 3 முகம் படம் 100 டேஸ்க்காக ஒவ்வொரு ஊர் போகும்போது அது ஒரு ஃப்ரெண்ட்ஸி. ஆனால் அதில் சில்க் ஸ்மிதா இருந்தனால எல்லாரும் சில்க் ஸ்மிதாவை தான் பார்த்தாங்க. நான் சைடில் இருந்தேன். பட் ஓகே, அதெல்லாம் சும்மா ஜோக். ஐயோ எது சொன்னாலும் ஜோக்காக கூட சொன்னாலும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தெரியாமல் சிவகுமார் என் பின்னாடி சிரித்தார். அது மாதிரி இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது நான் சித்திக்கு அப்புறம் நிறைய பெண்களோட ஒரு ரிஃப்ளெக்ஷனை பார்த்தேன் சொசைட்டியில். நான் சீரியல் எடுக்க போதேன்னு நான் அப்படி தான் நினச்சேன். பட் இதில் டைரக்டர்கிட்ட எனக்கு பிடிச்சது கேரக்டர் பில்டிங். அந்த கேரக்டர்ஸை எப்படி பில்ட் பண்ணணும், அந்த கேரக்டரை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இங்கிறது அவ்வளோ ஒரு திறமை. அதாவது நீங்கள் பாரதி ராஜா ஒப்பிட்டு நிறைய பேர் சொன்னாங்க, அவர் வந்து தனி கேட்டகரி. அவர் சினிமாவை வந்து ஒரு புரட்சி பண்ணார். கண்டிப்பாக சிவகுமார் நீங்கள் அந்த புரட்சியை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சு கடைசி வரைக்கும் அந்த புரட்சியை நீங்கள் வந்து அதனால தான் நான் உங்கள் செய்யோனை பற்றி திருப்பி நான் பேசுகிறேன். சிவா கரெக்டாக பண்ணுங்கள். அதாவது சிவான்னு உங்களை அவரையும் சொல்கிறேன் சிவான்னு. பட் அவரை நான் இப்போ எஸ்கேன்னு கூப்பிட்றேன். SK1 SK2 இருக்காங்க என் லைஃப்பில். ஒன்று என் ஹஸ்பண்ட் சரத்குமார், இன்னொன்று ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் அண்ட் ஆக்டர். ஸோ 2 SKs who have changed my life also. ஏன்னா அவர் தான் என்னை வற்புறுத்தி இந்த படத்தை பண்ண சொன்னார். பண்ணியே ஆகணும்னு. நான் முடியவே முடியாதுன்னு. இப்போ உங்களுக்கு தெரியுதா, நேற்றே நான் 6 கதை கேட்டேன். எல்லாமே கிழவி கேரக்டர் வந்து சொன்னாங்க. நான் அப்படியே பார்க்குறேன். அப்புறம் வேற அப்படின்னு முன்னையாவது மதர் கேரக்டர் சொன்னாங்க, இப்போ கிழவி வரைக்கும் போயிட்டாங்க. யோ ஸ்டாப் அப்படின்னு சொல்லி. அதனால உங்களுக்கு அந்த உங்களுக்கு தெலுங்கு பேசுகிறேன், தெலுங்குலேருந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங்னால ஆட்டோமேட்டிக். அதனால் உங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அடுத்த படத்தில் நம்ம ஈக்குவலாக செய்கிறோம். ஓகே தேங்க்யூ. எனிவே ஸோ உங்களை பற்றி நான் நிறையா சொல்லிட்டேன். ஆனால் இன்னைக்கு இந்த படத்தை நான் வந்து தியேட்டர்ஸில் பார்க்கும்போது ஹீரோயினாக நான் பயணித்து இந்த 48 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டது வந்து எல்லா பெண்களையும் நான் பார்ப்பேன். எல்லா ஹீரோயின்ஸ் கூடயும் நான் நெருக்கமாக பழகுவேன். எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. எல்லாரையும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். அடுத்த படம் என்ன, இட்ஸ் அ வெரி இன்செக்யூர் ஜாப், வெரி இன்செக்யூர். அடுத்த படம் என்ன, யங்காக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும், வயசு தெரியக்கூடாதுன்னு. எனக்கு ஒரு 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 விஷயம் மனசில் ரொம்ப ஆழமாக ஒரு காலத்தில் பதிஞ்சது. எனக்கு அப்போ என்ன ஒரு 25-26 வயசு இருக்கும். என்னுடைய பர்த்டே வந்து ஏதோ செட்டில் கொண்டாடுறாங்க. அப்போ ப்ரெஸ்ஸில் நிறைய பேர் வந்தாங்க. அப்போல்லாம் பத்திரிக்கை தானே. ஸோ எல்லாம் அந்த பேனாவும் பேப்பரோடு நின்று, மேடம் உங்கள் வயசு என்ன சொல்லுங்கள் மேடம் அப்படின்னாங்க. நான் இப்படி திரும்பி அவரை பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேடியை வயசை பற்றி கேட்குறது இட்ஸ் அ ரூட் கொஸ்டின் அப்படின்னு நான் நினச்சேன். அவர் என்ன நினச்சார்னா வயசை மறைக்கிறாங்க அப்படின்னு. அவர் பக்கத்தில் இருக்கிற பற்றி வயசை சொல்ல ரொம்ப யோசிக்கிறாங்க போல இருக்கு. I was just looking at him and I was thinking, ஸோ இதுதான் என் லைஃபோட சேலஞ்சா? நான் வந்து என் வயசை ப்ரூவ் பண்ணோம், என்னுடைய அழகை ப்ரூவ் பண்ணோம், எனக்கு இப்படி பண்ணணும். ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் எனிபடி. எல்லாருமே அவங்களுக்குள்ளே ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலே போதும். அது இஃப் யூஆர் அ பிக் சக்ஸஸ், மாடரேட் சக்ஸஸ், எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் இஸ் சக்ஸஸ் அண்ட் நத்திங் இஸ் as sweet as success, and that is தாய் கிழவி today. Such a wonderful success, a true success, women-க்கு success, empowerment-க்கு success.
ஐ ரியலி ஃபீல் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்து எல்லா பெண்கள் வந்து பாராட்ட போகும்போது நான் இது வரைக்கும் யாராவது என்னை பாராட்டினா தேங்க்யூ சொல்ல அச்சா சிவகுமார் தாங்க, அவர் தாங்க ஹீரோ, அவர் தான் எல்லாம். பிகாஸ் தட் சக்ஸஸ் பிலாங்ஸ் டு யூ. சின்ன பையன் நீ, இன்னொரு சின்ன பையன் சிவகார்த்திகேயன், அதுவும் சுதனை சின்ன பையன் சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு ஆண்மகன், பேஷன் ஸ்டுடியோஸோட சுதன் அவர்கள். எல்லாருமே நீங்கள் பெருமைப்படலாம். நிறைய பேரோட கேரியரை நீங்கள் பெரிய அளவுக்கு லான்ச் பண்ணிருக்கீங்க. இந்த மருமகளாக நடித்த ஒவ்வொரு பொண்ணுங்களும் என்னால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி பாலசரவணன் என்ன நடித்தார், அதுவும் இவங்க இருக்காங்களே பாருங்க, இந்த நம்ம பிசிஸு, அப்புறம் அந்த கருப்பன், அந்த சாமியார் என்ன கங்களா ரெடிகளரா, அவர் சாம், எல்லாருமே இதான் இவர், எல்லாருமே எல்லாருடைய கேரியரையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். திஸ் இஸ் another ஃபேஸ் இன் ஃபில்ம்ஸ். சினிமா இண்டஸ்ட்ரியே கன்ஃபியூஸாக இருக்கு. என்னடா இந்த படம் ஓடுது, எல்லா ப்ரொடியூசர்ஸும் தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி கலெக்ஷன் என்னங்க, என்ன நிஜமாவே இந்த அமௌண்ட்டா, நிஜமாவே இப்படி நடக்குதா? ஏங்க அவங்க பறக்கலைங்க. நான் வேற தெரியாம இது ரஜினி சார் பண்ண வேண்டிய படம்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது கேரக்டர் வைஸ், அது அவருக்காக நிறைய ட்வீட் பண்ணியிருக்கலாம். யாருமே பறக்கலையே. ரஷ்யாவிலிருந்து நான் டான்சஸ் கொண்டு வரலையே. என்ன இது இந்த படம் ஓடுதுன்னா இட் இஸ் கில். ஸோ உண்மை என்னென்றால் கண்டென்ட் இஸ் கிங். அதை பேக்கேஜ் பண்ணுறதும் இன்னொரு கிங், சிவகார்த்திக் கிங். ஐயோ ஏதாவது என்ன சர்ச்சை செஞ்சிடுவாங்க, வேண்டாம் எல்லாரும் பயந்து பேச வேண்டியதாக இருக்கு. ஸோ எனிவே இன்னைக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். சிவா, ரெண்டு சிவாக்கும் இந்த ஆர்டிஸ்டுக்கு எல்லாமே ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் தெம். எனக்கு உண்மையில் நான் நிறைய பார்த்துட்டேன், நான் நிறைய வெற்றியை பார்த்துட்டேன், நிறைய விஷயங்கள் தாண்டி வந்துட்டேன். அவங்கள பார்க்க போகுது ரொம்ப சந்தோஷம். அங்கே சைனீஸ் டாக்டராக ஒர்க் பண்ணார் பாருங்க, அவர் வந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டாரு. அவர் சரத்குமாரோட காலேஜ் மேட். நான் அன்னைக்கு பார்க்குறேன், ஆமாம் டே என்னடா அப்படிங்கிறாங்க. என்னடாவா, யார் அது அப்படின்னு பார்த்தா இப்படி. அதனால என் கணவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க, ஏதோ வயசெல்லாம் மறைச்சு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டீங்க போல இருக்கு. எல்லாம் வேற சைஸ்ல இருக்காங்க, வேற ஹைட்ல இருக்காங்க, பட் காலேஜ் மேட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டர்டெய்னிங். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தில் ஒரு ஹைலைட், தவறு எங்கே நடந்தாலும் அதை நம்ம தட்டி கேட்கலன்னா அந்த தவறுக்கு உடந்தையாக போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் தவறை உணர்றாங்க அவங்கவுங்க விதத்தில். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மருமகளாக இருக்கட்டும், அந்த அடுத்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், கங்காரடிகளாக இருக்கட்டும், அந்த தவறை எப்படி உணர்றாங்க அதுதான் இது. ஏன்னா சமீப காலமாக நான் பார்க்கும்போது சொசைட்டியில் இவ்வளோ மாற்றம் இருக்கா, இவ்வளோ முட்டாளுங்க இருக்காங்களா, இவ்வளோ எம்பத்தி, அதாவது ஒரு மனசுக்குள்ளே ஒரு சிம்பத்தி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வந்தது. சினிமா வந்து ஒரு சமுதாயத்தை கெடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. கலை நீங்கள் அப்படியே நெளியறீங்க, நான் ஒன்றும் தவறாக சொல்ல மாட்டேன். பட் எனக்கு அந்த ஒரு அச்சம் எப்பவுமே இருந்தது. ஆனால் இந்த படத்தை பார்க்க போகும்போது பெண்களின் குரலை கேட்கும் ஆண்கள், அந்த குரலை நல்ல உறக்க சொல்கிற இளம் ஆண்கள் இருக்கும்போது இந்த சமுதாயம் என்னைக்குமே கெடாது. இட் இஸ் அ ட்ரூத். ஏன்னா பயமாக இருக்குது. ஒவ்வொரு பேசுறது, சில பிள்ளைங்க பேசுறது பார்த்தா எனக்கு வயிறெல்லாம், ஐயோ இவங்கெல்லாம் வீட்டில் போய் எப்படி இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் நினைக்க தோணுது. பட் நோ. ஸோ ப்ரெஸ் ஆல்சோ ஹேஸ் டு பி ரெஸ்பான்சிபிள். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இன்னும் எடுத்து காட்டினா ரியலி இது நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு, நாளைக்கு வர சமுதாயத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய எம்பவர்மெண்ட் பற்றி பேசியிருக்கோம். ஆனால் உண்மையான எம்பவர்மெண்ட் தயவு செஞ்சு எல்லா பெண்களும் அதை நம்புகிறாங்க, நம்பி ஆகணும். சினிமாவில் நிறைய பெண்கள் வந்து போராடுறாங்க, ஜெயிச்சாகணும்.
ஆனால் நான் இந்த வகையில் நான் எங்கே எம்பவர் ஆனேன்னா, இந்த படம் ஒத்துக்கு போகும்போது சுதன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், எல்லா ஹீரோஸுக்கும் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க சரியா, ஏன் ஹீரோயின்ஸுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு வந்தது. சுதன் சிரிக்கிறாரு. சிவகார்த்திகேயன் அப்படி நல்ல பையன் மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஆனால் இது கேட்ட உடனே ஐ ஹாவ் டு தேங்க் போத் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோயினுக்கு ஷேரில் உங்கள் சம்பளம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பிட்ட முதல் தயாரிப்பாளர்களின் பெருமை உங்களுக்கு தான் சார். இது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் எனி ஹீரோயின் ஹஸ் காட் டன் இட். அதில் நான் அந்த பெருமை எனக்கு அது சார்ந்தது. அண்ட் நாட் ஓன்லி தட், இட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் த இண்டஸ்ட்ரி. இட் இஸ் அ குட் என்கரேஜ்மெண்ட் ஃபார் விமென். ஏன்னா எம்பவர்மெண்ட் வெறும் நீங்கள் பேசி பிரயோஜனம் இல்லை, அது செயல்பாட்டிலையும் காமிச்ச இந்த தயாரிப்பாளர்களுக்கு நான் பெண்களின் சார்பாக நன்றி, அதுவும் நடிகைகளின் சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தே செட் எஸ், ஷேரில் வர உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இஸ் யோர்ஸ். அதாவது மினிமமாக எனக்கு பே பண்ணியாச்சு, எல்லாம் கிளியராக பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஷேரில் சொன்னோன்னே ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா படம் ஓட ஓட இன்னும் ஹாப்பி. இட்ஸ் நாட் ஃபார் த மனி, இட்ஸ் ரியலி நாட் ஃபார் த மனி. இட் இஸ் ஃபார் தட் ஃபீலிங் ஆஃப் பீயிங் எஸ் we can do it. Believe in yourself. I love that. I want that for everyone to go for it, to feel that yes, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா அந்த உழைப்புக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அதுவும் இந்த படம் வெற்றி இன்னும் அதை ஊக்கப்படுத்துங்கிற இதில் அந்த நம்பிக்கையில் நம்ம எல்லாரும் இருக்கோம். இன்னொன்று, நான் ரொம்ப நேரம் பேசுவேன், பட் இருந்தாக்குள்ள வேண்டாம், கொஞ்சம் கஷ்டம் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இந்த படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஐ வாண்டட் especially to Vivek, I want to tell him thank you so much Vivek. I know how hard நீங்க work பண்ணீங்க, நீங்க எல்லாரும் work பண்ணீங்க, அவருடைய assistants எல்லாருக்கும். அப்புறம் இந்த படத்தில் நடிச்ச எல்லா பெண்களும் இங்க வாங்க மருமகள் எல்லாரும் வாங்க. ஏன்னா this is about women empowerment. I want them to come. வாமா, நீயும் வாமா, நீங்க 2 பேரும் வாங்க எல்லாரும் ஸ்டேஜ்க்கு வாங்க ப்ளீஸ். எல்லாம் இல்லாதீங்க, வாங்க. எம்பவர்மெண்ட் என்னங்கிறது காட்டி கொடுத்த உங்க அனைவருக்கும் நான் நன்றி. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நீங்க சொன்னீங்க 2 குழந்தைங்க வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. அந்த மாதிரி உணர்ற எல்லா ஆண்களுக்கும் வெற்றி நிச்சயம். மனைவியும் பிள்ளைங்களும் என்னைக்குமே நீங்க மறக்கக்கூடாது. இந்த மாதிரி பெண்கள் இருக்கிற வரைக்கும் சமுதாயம் கெட்டு போகாதுங்கிற மறுபடியும் கூறி தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். அண்ட் நான் அடுத்தது என்னுடைய இளம் தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேச போறாரு. மேம், அடியே ஒரே நிமிஷம். நான் அந்த படத்தை ரொம்ப வாழ்த்திருக்கேன். ஓஜி இஸ் பேக்.